இந்த வீடியோ ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் சம்மந்தப்பட்டது. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சிரும். இந்த வீடியோ புரியணும்னா, இப்ப நான் சொல்ற ஸ்டோரிய நீங்க உள்வாங்கிக்கிட்டு, அதில நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அந்த பதில வச்சு தான் இந்த வீடியோ நீங்க முழுசா புரிஞ்சுக்க போறீங்க. நீங்க உங்களோட சின்ன வயசுலருந்தே ஒரு நண்பரோட ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் இப்ப வரைக்கும், அதாவது இந்த மொமெண்ட் நீங்க மேபி 20, 25, 30, 40 கூட இருக்கட்டும். இந்த மொமெண்ட் வரைக்கும் அவர் உங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. அவங்க கூட உங்களுக்கு இருக்கிற பழக்கம் எப்படின்னா, உங்களுக்கு உங்கள பத்தி தெரிஞ்சத விட, அவங்களுக்கு ஒரு படி உங்கள பத்தி நல்லாவே தெரியும். த்ரூ அவுட் உங்க லைஃப் அவங்க ப்ராமிஸ் பண்ண விஷயம் என்னன்னா, உங்கள எப்பவுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன். உங்க கூடயே இருப்பேன். உங்களோட லைஃப் அப்லிஃப்ட்மெண்ட்‌க்கா இருக்கட்டும், உங்களோட தேவைகளுக்கா இருக்கட்டும், எல்லா விதத்திலயும் அந்த நண்பர் உங்க கூட இருப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. உங்க கூட இருக்கிற இந்த நண்பர நீங்க ஒரு நாள் கூட விட்டு பிரிஞ்சதே கிடையாது. த்ரூ அவுட் லைஃப் நீங்க பார்த்த எல்லாத்தையும் அவரும் பார்த்துருக்காரு. உங்களோட தாட்ஸ், எமோஷன்ஸ், உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே அவர் கூட நின்னு உங்க கூட சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சில நேரங்கள்ல உங்கள சரியா செய்ய வைக்கிறதுக்கு மோட்டிவேட்டும் பண்ணியிருக்காரு. இந்த ரிலேஷன்ஷிப் இதுவரைக்கும் ரொம்ப சூப்பரா போகுது. பட் ஒரு ஸ்டேஜ்ல நீங்க ரியலைஸ் பண்றீங்க, அவர்கிட்ட ஏதோ ஒரு சில விஷயங்கள் சரியில்ல. ஏதோ ஒரு வகையில அவர் உங்கள ஏமாத்துறாரோ! அப்டின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள எழ ஆரம்பிக்குது. தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அவரோட சப்போர்ட் அப்படின்றது உங்களோட வளர்ச்சியை நோக்கி இல்லைன்றதும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆனா நீங்க சின்ன வயசுலேருந்தே அவர் கூட இருக்கீங்கன்றனால, அவரு என்ன பண்றாரு, ஏது பண்றாருன்றது பெருசா கன்சிடர் பண்ணாம, இது நாள் வரைக்கும் பழகிட்டமேன்றதுக்காக, அவர் கூட தொடர்ந்து இந்த பழக்கத்த வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல உங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. லைஃப் ஒரு மாரி ஸ்டாக்னெட் ஆகுது. அவருடைய சப்போர்ட் அப்படின்றது இருக்கிற மாரி தெரிஞ்சாலும், அதன் மூலமா எந்த ஒரு அவுட்கமும் உங்களுக்கு ஏற்பட மாட்டேங்குது. ரொம்ப பெரிய சிந்தனைக்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி, அந்த ரிலேஷன்ஷிப்பை குவிட் பண்ண முடிவு பண்ணுறீங்க. அதை அந்த பர்சன் கிட்டயும் நீங்க சொல்லிடுறீங்க. நிறைய கான்வர்சேஷனுக்கு அப்புறம், நிறைய புரிதலுக்கு அப்புறமா அவரும் அதை ஏத்துக்கிறாரு. நீங்களும் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மொத்தமா வெளிய வந்துட்டீங்க. சின்ன வயசுலேருந்தே அவர் கூட தொடர்ந்து நீங்க ட்ராவல் பண்ணதுனால, அந்த லோன்லினஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களால வந்து அந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ண முடியல. இருந்தாலும் இது உங்க வாழ்க்கைக்கு அவசியம்னு நீங்க புரிஞ்சுகிட்டு, தொடர்ந்து தனிச்சு உங்களுடைய வாழ்க்கைய வாழ முயற்சி செய்றீங்க. இந்த முயற்சியில உங்களோட லைஃப் வந்து நீங்க நெனச்ச மாரி மாற ஆரம்பிக்குது. உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது. உங்களோட திங்கிங் மாறுது. அதன் மூலமா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்னதான் உங்க லைஃப் பாசிட்டிவா மாறியிருந்தாலும், ஒரு சில நேரங்கள்ல அந்த ஃப்ரெண்ட பத்தி நீங்க திரும்ப திரும்ப யோசிக்கிறீங்க. அவங்க தாட்ஸ் உங்களுக்குள்ள வந்துட்டு போயிட்டே தான் இருக்கு. சின்ஸ் உங்க கோல், உங்க தாட்ஸ் கிளியரா இருக்கிறதுனால, அந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க திரும்ப போய் பார்க்கவே இல்ல. உங்க லைஃப் ரொம்ப பாசிட்டிவாவும், உங்களுக்கு பிடிச்ச மாரியும் எல்லா விதங்கள்லயும் மாற ஆரம்பிக்குது. தென் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சடனா அந்த பெர்சன ரேண்டமா ஒரு இடத்துல பார்க்குறீங்க. திரும்ப அங்கிருந்து ஒரு வாரம், இல்ல ஒரு மாசத்துக்குள்ள 2, 3 தடவ பார்க்குற மாரியான சூழ்நிலை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அடிக்கடி பார்க்கறதுனால அந்த பெர்சன் கூட ஒரு ஹாய் பாய் லெவல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுது. திரும்பவும் அந்த பெர்சன் உங்க லைஃப்குள்ள வரக்கு முயற்சி எடுக்குறாங்கன்னு உங்களுக்கு புரியுது. ஆனா, அதுல உங்களுக்கு முழு உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் அந்த பெர்சன பார்க்கும்போது பேசாம இருக்க முடியல, பழகாம இருக்க முடியல. இவ்வளோ நாள் கூட இருந்தோம் அப்படின்ற ஒரு தாட்காகவே அவங்கள நீங்க உங்க லைஃப்குள்ள அங்கங்க ரொம்ப அளவான நேரங்கள அலோவ் பண்றீங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பெர்சன் உங்க லைஃப்ல மோஸ்ட் ஆஃப் த டைம திரும்பவும் பழைய மாரி டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேரடியா உங்க லைஃப்குள்ள அவங்க திரும்ப வரணும்னு கேட்குறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல நீங்க இருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? இந்த வீடியோவ ஒரு 5 மினிட்ஸ் பாஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா இந்த யூடியூப க்ளோஸ் பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷம் வெளிய போயோ, இல்ல நீங்க அமைதியா உட்கார்ந்தோ, இந்த சூழலுக்கு என்ன முடிவு எடுப்பீங்கன்னு தெளிவா யோசிங்க. ஒரு வேள உங்களால அந்த அளவுக்கு தெளிவா திங்க் பண்ண முடியலன்னா, எழுதி பாருங்க. உங்க கூட ரொம்ப நாளா இருந்த பெர்சன் இன்னைக்கு திரும்ப வரணுன்றாங்க. அவங்க இருந்தப்ப லைஃப் எப்படி இருந்துச்சு? இல்லாம இருந்தப்ப எப்படி இருந்துச்சு? நீங்க ஏன் அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு முடிவு பண்ணீங்க? ஸோ, அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் உள்ள வந்தா அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இது எமோஷனலா பார்க்குறீங்களா? இல்ல பிராக்டிகலா பார்க்குறீங்களா? முழுமையா ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி, இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவெடுங்க. உண்மையிலேயே 5 நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. ஏன்னா, இது வீடியோ தானே அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம்னு நெனச்சீங்கன்னா, நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியாது. இந்த ஒரு சின்ன அசஸ்மெண்ட் உங்க லைஃபோட பெர்ஸ்பெக்டிவே மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, இங்க பாஸ் பண்ணுங்க. 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கங்க. ஓகே. இப்ப 5 நிமிஷம் எடுத்துட்டீங்களா? இப்ப இங்க 2 விதமான ஆன்சர் இருக்க போது. ஒண்ணு, நான் அந்த பெர்சன திரும்ப ஏத்துப்பேன்னு நீங்க நெனச்சிருக்கலாம். சில பேர் அந்த பெர்சன் வேண்டான்னு நெனச்சிருக்கலாம். முதல்ல அந்த பெர்சன் என் லைஃப்ல வேண்டான்னு முடிவு பண்ண உங்களுக்கு என்ன அவுட்கம்னு சொல்லிர்றேன். இவ்வளோ வருஷம் பழகியிருந்தாலும், ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறமா அந்த பெர்சன் நீங்க வேண்டான்னு சொல்ட்டீங்க. காரணம், அந்த பெர்சன் நம்ம கூட இருக்கிறத விட, இல்லாம இருக்கும்போது இருக்கிற அட்வான்டேஜஸ் அதிகமா இருக்கு. இந்த நண்பர் நம்ம த்ரூ அவுட் லைஃப்ல என்னதான் எமோஷனலா கனெக்ட் ஆயிருந்தாலும்,
நமக்கு அடுத்த லெவல் போகணும், லைஃப்பை நகர்த்தணும்னா அந்த பர்சனுடைய அவசியமும் சரி, அந்த பர்சனுடைய அவைலபிலிட்டியும் சரி நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது. நம்ம தேவைகளுக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ நீங்கள் ஒரு ஹார்ஷ் டெசிஷன் எடுத்திருக்கீங்க, இந்த பர்சன் வேணான்ட்டீங்க. இப்போ அந்த பர்சன் யாருன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த பர்சன் உங்களுடைய ஓல்டு செல்ஃப். அதாவது சின்ன வயசுலேருந்து நாம் ஒருத்தராக இருந்திருப்போம், நமக்கு ஒரு அடையாளம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த அடையாளத்தை தான் உங்கள் நண்பர்னு நான் சொன்னேன். நீங்கள் ஒரு ஸ்டேஜில் 20 வயசுலையோ 25 வயசுலையோ, ஏன் இந்த வீடியோ பார்க்கும்போதோ இல்லை இதுக்கு முன்னாடியோ நீங்கள் வந்து ஒரு முடிவெடுக்கிறீங்க. நான் பழைய மனுஷனாக இருக்க போகிறது இல்லை, நான் ஒரு புது ஆளாக மாற போகிறேன்னு முடிவெடுக்கிறீங்க. அப்போது இந்த பழைய மனுஷனை விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் வாழ்க்கை மாறும்னு தெரிஞ்சிருச்சு. நேற்று வரைக்கும் நான் டிவி பார்த்தேன், படம் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிக்கிட்டு இருந்தேன், லைஃப்பை பற்றின தேவைகளை புரிஞ்சுக்காமல் இருந்தேன், கோல்டு என்னன்னு தெரிஞ்சுக்காமல் இருந்தேன். எனக்கே தெரியுது என்னுடைய ஓல்டு செல்ஃப் வந்து என் கூட கனெக்ட் ஆகலை, என் ஃப்யூச்சருக்கு இதுக்கு மேலே ஹெல்ப் பண்ணான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த முடிவில் தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த நண்பர் வேண்டான்னு முடிவு பண்ணி அவரை வெளியே அனுப்பிச்சிங்க. இப்போது உங்களுடைய தனித்துவமான சிந்தனைகள் ஏற்படும் போது, அதாவது நீங்கள் தனியாக வரும்போது உங்கள் லைஃப் பல மடங்கு மாறுது. ஒரு நல்ல வேலை கிடைக்குது, நல்ல ரிலேஷன்ஷிப் அமையுது, பணத்தின் மேலே இருக்கிற பயம் போகுது. ஸோ வாழ்க்கை மாறுறது உங்களுக்கு புரியுது. ஏன்னா உங்கள் ஓல்டு செல்ஃபை ஒதுக்கி வச்சிங்க, அந்த நண்பரை நீங்கள் வெளியே வச்சிங்க. ஆனாலும் கான்ஷியஸ்க்கு எப்போவுமே தன்னுடைய கடந்த காலத்தில் இருந்த அடையாளத்தை எடுத்துகிட்டு வரணும்னு ஆசை இருக்கும். அதனால தான் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணி உங்கள் லைஃப்பை வந்து ஒரு பெரிய நல்ல பாத்தில் கொண்டு போக ட்ரை பண்ணாலும் அப்பப்போ அந்த பழைய நண்பரை உங்கள் லைஃப்பில் காமிச்சிட்டே இருக்குது. நீங்கள் என்னன்றீங்க இப்போது, அப்படிலாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், இந்த சூழல் வந்தால் அந்த பர்சனை அப்படி ஏற்றுப்பேன் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்களான்னு கேட்கணும். உங்கள் ஓல்டு செல்ஃபை அலோவ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப் மாறுறதுக்கு வாய்ப்பு தெரிஞ்சோம், இல்லை மாறுறதுக்கு இதுதான் வழின்னு தெரிஞ்சு கூட அதை நீங்கள் எடுத்துக்க மாட்டேன்றீங்க. இது மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஆல்டர்னேட் ஹீலிங் ப்ராசஸாக இருக்கலாம், இல்லை நீங்களே சுயமாக சிந்தித்து ஒரு கோலை முடிவு பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்களே நடத்துகிறதா இருக்கலாம். அது எந்த மெத்தடாக வேணால் இருக்கட்டுமே, வாழ்க்கை மாறுறதுக்கு ஐடியா கிடச்சதா இல்லையா? ஆனால் அந்த ஐடியாவுக்கு நடுவுலையும் திரும்ப நான் பழைய செல்ஃப்கே போகிறேன், ஓல்டு செல்ஃப்கே போகிறேன். அந்த நண்பரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன் இன்றைக்கி லைஃப்பில் சில பேர் வந்து ஒரு 4 மாதம் வேகமாக போகிறாங்க, அப்புறம் அப்படியே நின்றுறாங்க. நான் அடுத்த வாரத்துலேருந்து வேறு மாதிரி இருக்கணும்னு சொல்கிறேன், ஆனால் அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா உங்கள் பழைய நண்பரை லைஃப்குள்ளே அலோவ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. உங்கள் ஓல்டு செல்ஃப் வெளியே போகலை அப்படின்னா சேஞ்சஸ் அப்படின்றது பாசிபிள் இல்லை. இப்போ அந்த நண்பரை நீங்கள் அலோவ் பண்ணிங்க என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் பழைய தாட் ப்ராசஸ், பழைய பெர்செப்ஷன், ஃபியர் ஆர் வாட் எவர் உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சோ அந்த பழைய லைஃப் உங்களை இழுத்துட்டு போகும். ஸோ உங்கள் கான்ஷியஸ் ஒவ்வொரு தடவையும் வா நம்ம பின்னாடியே போயிடுவோம், அந்த நண்பர் கூட இருந்துப்போன்னு சொல்லுதுன்னா ஏற்றுக்காதீங்க. இப்போ ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, ஆனால் நீங்கள் அதுதான் லைஃப்பில் பண்ணுறீங்களான்னு யோசிச்சுக்கணும். உங்கள் ஓல்டு செல்ஃபை உங்கள் நண்பராகவும் உங்களை நியூ செல்ஃபாகவும் காமிச்சிக்கிறக்காக அந்த ஸ்டோரி சொன்னேன். ஓரளவுக்கு இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னு புரிஞ்சிருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையிறது, பிடிச்ச விஷயங்கள் அடையிறது பெரிய காம்ப்ளிகேஷன் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த நண்பர் ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் இல்லாமல் இருந்தாவே போதும். ஒவ்வொரு தடவை ஒரு லைஃப்குள்ளே வரும்போதுமே இல்லை உன்னால் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, நீ கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு புது வாழ்க்கை கிடைக்காதுன்றதை நீங்கள் உங்களுக்கே ஞாபகப்படுத்திகிட்டே இருங்க. இந்த ரியலைசேஷன் எப்போ வருதோ அப்போ தான் லைஃப் முழுமையாக மாறும். சரி, இப்போ இந்த ஓல்டு செல்ஃப் வரது எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? நீங்கள் லைஃப் ரொம்ப வேகமாக சூப்பராக போகும்போதும் வேல்யூ இல்லாத சில விஷயங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வருது. நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி பெட்டர் ஆகணும், இல்லை வந்து ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஆனால் அந்த லெவலுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி சும்மா உட்காந்து சீப்பாக நீங்கள் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஓல்டு செல்ஃப் திரும்ப உள்ளே வருதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பில் வாழணும்னு ஆசை, ஆனால் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபேமிலி ட்ராமா, இல்லை அடுத்தவங்களுடைய ஃபேமிலி இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு அதிக நேரம் செலவு பண்ணுறீங்கன்னா உங்கள் ஓல்டு செல்ஃப் திரும்பவும் உள்ளே வருதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு அமேசிங்கான ஜாப் அமைச்சிக்கணும், பெரிய பெரிய லெவல் அதில் போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் முழு நேரமும் அந்த ஜாபை குறையாக பேசுகிறவங்க கூட தான் நீங்கள் க்ளோஸாக இருக்கீங்கன்னா திரும்பவும் உங்கள் ஓல்டு செல்ஃப் பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணுன்னு அர்த்தம். உங்களை சுற்றி இருக்கிற பல பேருக்கு நீங்கள் வேறு மாதிரி ஆள்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண நினச்சிங்க, அதே மாதிரி முயற்சி செஞ்சு நிறையா விஷயங்களையும் மாற்றினீங்க. ஆனால் இப்போது இல்லைங்க, இந்த விஷயத்தை நாளைக்கு பண்ணிக்கிறேன், அடுத்த வாரம் பண்ணிக்கிறேன், இல்லை நாம் அடுத்த மாதம் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான சிந்தனைகள் ஏற்படுது அப்படின்னா ஓல்டு செல்ஃப் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட பேச ஆரம்பிக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு புது வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல, நான் இனி வேறு மாதிரியான பர்சனாக இருக்க போகிறேன். இல்லை சில பேர் ஒரு மாதம் முடியும் போது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும், இல்லை நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறோம்ல, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த இடத்துல உங்கள் நியூ செல்ஃபை சூஸ் பண்ணுறீங்க. நான் இந்த புது பர்சன் எப்படி இருப்பானோ, நான் அவன் என்னெல்லாம் பண்ணுவானோ அதுதான் பண்ணுவேன்றீங்க. ஆனால் அங்கே உள்ளே போயிட்டு ஒரு 10 நாள் 15 நாளில் திரும்பவும் உங்கள் கான்ஷியஸ் உங்களை சீட் பண்ண ஆரம்பிக்குது. உங்கள் ஓல்டு செல்ஃப் உங்களை திரும்பவும் ஏமாற்றி பழைய இடத்துக்கே கூட்டிகிட்டு வருது. இங்கே உங்களுக்கு தடையாக இருக்கிறது எக்ஸ்டர்னலாக எதுவுமே கிடையாது. உங்களுடைய செல்ஃப் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க? ஓல்டு செல்ஃப் சூஸ் பண்ண போகிறீங்களா, நியூ செல்ஃப் சூஸ் பண்ண போகிறீங்களா? ஸோ உங்களோட ஆக்ஷன்ஸ், உங்கள் தாட்ஸ், உங்கள் எமோஷன்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்.
நம்ம நினச்சிக்கிறோம், நான் நல்லா பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு என்னமோ ஒரு மாரி ஆயிடுச்சு, லைஃப் சரியா போகல. உண்மை என்னன்னா, நீங்க திரும்பவும் பழைய மைண்ட் செட்கே போறீங்க, பழைய செல்ஃப்கே போறீங்க. அந்த நண்பரையே சூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். நான் ஒரு கதைய சொல்லி, அதில ஒரு கேள்வி கேட்கும்போது, நீங்க அதுக்கு ஒரு ஆன்சர் குடுத்தீங்க. அந்த நண்பர ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இது உங்க கத. இங்க ஒரு ஆன்சர் பண்ணிட்டு, லைஃப்ல தினம் தினம் ஆன்சர மாத்தி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, லைஃப் ரொம்ப லேட் ஆகும். உண்மைய சொல்லணும்னா, உங்க ஓல்ட் செல்ஃப் கிட்ட ஒவ்வொரு நாளும் தோத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கும். உங்களுக்கான பதில் நான் சரியா குடுத்துட்டேன்னு நம்புறேன். அடுத்தது, இந்த பெர்சன் வந்தா நான் ஏத்துப்பேன். இவ்வளோ தூரம் என்ன சீட் பண்ணாங்க தான். வாழ்க்கை ஃபுல்லா என் கூடயே இருந்து என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க தான். என் வளர்ச்சிக்கு இவங்க கண்டிப்பா காரணமா இருக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனாலும் நான் இவங்கள தான் ஏத்துப்பேன். இவங்க கூட தான் இருப்பேன். அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கல்ல. அப்படிப்பட்ட உங்க கைண்ட் ஹார்ட்ட கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் முக்கியமா சொல்லணும்னா, நீங்க உண்மையிலேயே வித்தியாசமான ஆள் தான். சரி, இப்போ இந்த ஆன்ஸர சூஸ் பண்ணீங்கல்ல, உங்க லைஃப்ல என்ன நடக்கும்ன்றத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். 5 நிமிஷம் யோசிச்சு கூட எமோஷனலா உங்க மனச கேட்டு ஒரு முடிவு பண்ணீங்க. அந்த ஓல்டு செல்ஃபை ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணீங்க. அந்த நண்பரை ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணீங்க இல்லையா? இத கேட்கும்போது உங்களோட நியூ செல்ஃப் சொல்ற ஒரே ஒரு விஷயம்.